தொடர்ச்சியாக வெள்ளம், பருவந்தப்பிய மழை, வடகிழக்கு பருவமழையால் எல்லா விவசாயிகளுமே பெரும்பாலும் டெல்டா மாவட்டம் உள்பட பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு இந்த ஈரப்பதம் குறித்து மத்திய அரசு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு தான் நிர்ணயிக்கணுங்கிறது விதி. மாநில அரசு எந்த அதிகாரமும் கிடையாது. கடந்த ஆண்டு அதே மாதிரியே எங்களுக்கு ஈரப்பதம் 22% வேணும்னு கேட்டோம். மாநில அரசு கடிதம் எழுதினுச்சு. ஒன்றிய அரசு வந்து பார்த்தாங்க, குழு அமைச்சு. எந்த பதிலும் சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட அது அறுவடையும் முடிஞ்சு, நெல் கொள்முதல் முடிஞ்சு போச்சு. இந்த ஆண்டு அதே மாதிரியே மாநில அரசு கடிதம் எழுதுகிறாங்க. மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இங்கே வந்துட்டு பார்வையிட வர்றாங்க. பார்வையிட்டு இன்னும் 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது. எங்கள் கோரிக்கை பூரா 17% என்பது குருவையை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ 22% வரைக்கும் ஈரப்பதம் எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய கடிதத்தையும் மாநில அரசு கூட அழுத்தத்தையும் மத்தியில் ஆளக்கூடிய அரசு தொடர்ச்சியாக விவசாயிகளை அலட்சியப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு உடனடியாக அறிவிப்பு வெளியாக்கணும். இல்லை இப்போ இல்லைனாலும் சம்பா மற்றும் தாளடிக்கும் இதே நிலைமை நீடிக்கக்கூடாது. மத்திய அரசு மௌனம் காக்குது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து 22% என்பதை இந்த நெல்லின் ஈரப்பதத்தை நிரந்தரமாக்கணும் என்பதை ஒட்டுமொத்த விவசாயிகளோட கோரிக்கை.